என்னால் சிரிப்பை தாங்கவே முடியல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப். ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப் ஆர் ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை லாஃப். ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை லாஃப். ஓகேவா? வேறு யாரையாவது கேட்கிறீர்களா, வேறு யாரையாச்சும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஆர் யூ ஆஸ்கிங் சம்மொன் எல்ஸ்? ஆர் யூ ஆஸ்கிங் சம்மொன் எல்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன குறைச்சி எடை போடாத. என்ன குறைச்சி எடை போடாத அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. எஸ்டிமேட்னா மதிப்பிடுறதுன்னு அர்த்தம். அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னா குறைச்சி மதிப்பிடுறது, குறைச்சி எடை போடுறது, அது மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ என்ன குறைச்சி எடை போடாத, என்ன குறைச்சி மதிப்பிடாத. ஓகேவா? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா வாட்ஸ் ராங் வித் யூ டுடே. வாட்ஸ் ராங் வித் யூ டுடே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ என்ன எதுவும் கேட்காதே. இப்போ என்ன எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் ஃபார் நவ். டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் ஃபார் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு வேறு வேலை இல்லையா, உனக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க். டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சரியான நேரத்தில் நான் அங்கு இருக்க வேண்டும். கரெக்டான டைமுக்கு அங்கே இருக்கணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஷுட் பி தேர் ஆன் டைம். ஐ ஷுட் பி தேர் ஆன் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. எனக்கு காலை வலிக்குது, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ காண்ட் வாக் எனி மோர். ஐ காண்ட் வாக் எனி மோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கரண்ட் பில்லு கட்ட கடைசி தேதி என்ன. கரண்ட் பில் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா வாட் இஸ் த லாஸ்ட் டேட் டு பே எலக்ட்ரிசிட்டி பில். வாட் இஸ் த லாஸ்ட் டேட் டு பே எலக்ட்ரிசிட்டி பில். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கதவை பூட்ட மறந்து விடாதே. கதவை பூட்ட மறந்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர். டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ இதை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். நீ இதை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகேவா? எப்போயாவது நான் சொல்கிறத கேட்டிருக்கியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, எப்போயாச்சும் நான் சொல்கிறத கேட்டிருக்கியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹேவ் யூ எவர் லிசன் டு மீ. ஹேவ் யூ எவர் லிசன் டு மீ. செடிக்கு தண்ணி ஊற்றினியா, செடிக்கு தண்ணி ஊற்றிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்னா டிட் யூ வாட்டர் தி பிளான்ட்ஸ். டிட் யூ வாட்டர் த பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மழை பெய்தால் என்ன செய்வாய். மழை பெஞ்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ். வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ். மழை பெஞ்சா என்ன பண்ணுவேன். வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், போயிட்டு கால் பண்ணு. அங்கே போயிட்டு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு கால் பண்ணு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். கால் மீ ஒன்ஸ் யூ ரீச் தேர். கால் மீ ஒன்ஸ் யூ ரீச் தேர். அங்கே போயிட்டு கால் பண்ணு. எனக்கு தெரியாமல் எந்த முடிவும் எடுக்காத. எனக்கு தெரியாமல் எந்த முடிவுமே எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் டேக் எனி டெசிஷன் வித்தவுட் மை நாலேஜ். டோன்ட் டேக் எனி டெசிஷன் வித்தவுட் மை நாலேஜ். எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உன்னிடம் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நான் உன்னிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ். ஐ ஹாவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் சமைச்சிட்டு இருக்காளா. அவள் சமைத்து கொண்டிருக்கிறாளா. அவள் சமைச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இஸ் ஷி குக்கிங். இஸ் ஷி குக்கிங். ஓகேவா? அவள் சமைப்பாளா மாட்டாளா. எனக்கு பசிக்குது, அவள் சமைப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா வில் ஷி குக் ஆர் நாட். வில் ஷி குக் ஆர் நாட். அவள் சமைப்பாளா இல்லை மாட்டாளா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன். எனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ வில் டூ வாட் எவர் ஐ லைக். ஐ வில் டூ வாட் எவர் ஐ லைக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இப்போ பசிக்கலை. எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்கலை. நவ்னா இப்போ. ஸோ ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். எனக்கு இப்போ பசிக்கலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏதோ கேட்க வந்தேன் ஆனால் மறந்து விட்டேன். நான் என்னமோ கேட்க வந்தேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். I came to ask something but I forgot. I came to ask something but I forgot. இப்போ இல்லைனா எப்போ. இப்போ இல்லைனா எப்போ. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். If not now then when. If not now then when. இதுவோ இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை. ஸோ இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். If not now then never. If not now then never. உன் வாயை மூடு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். Shut your mouth. சிம்பிள். ஷட் அப்படின்னா மூடுன்னு அர்த்தம். Your mouth அப்படின்னா உன் வாயை. ஸோ ஷட் யுவர் மவுத். உன் வாயை மூடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டிவி சத்தத்தை குறை. டிவி சவுண்டாக இருக்குது, சவுண்டை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டேர்ன் டவுன் த டிவி சவுண்ட். டேர்ன் டவுன் த டிவி சவுண்ட். இதே சத்தம் சவுண்டு வை அப்படின்னா டேர்ன் அப் த டிவி சவுண்ட். டேர்ன் அப் த டிவி சவுண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இங்கே இருந்தேன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது. நான் இங்கே இருந்தேன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஹவு டிட் தே நோ தட் ஐ வாஸ் ஹியர். ஹவு டிட் தே நோ
that I was here. Next sentence, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். why are you doing all this, why are you doing all this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தலைகாணி இல்லாமல் தூங்க முடியாது, என்னால் தலைவாணி இல்லாமல் எனக்கு தூங்க முடியாது, தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, I can't sleep without a pillow, I can't sleep without a pillow. இதுவே பில்லோ இல்லாமல் நான் தூங்க மாட்டேன், தலைவாணி இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னா I don't sleep without a pillow, I don't sleep without a pillow. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் ஃபோன் நம்பரை யார் கொடுத்தது, என் ஃபோன் நம்பர் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கேட்போம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, who gave you my mobile number, who gave you my mobile number, who gave you அப்படின்னா உனக்கு யார் கொடுத்தது. என் ஃபோன் நம்பரை ஏன் அவன்கிட்ட கொடுத்த, என் ஃபோன் நம்பரை ஏன் அவன்கிட்ட கொடுத்த, நான் கொடுக்காதன்னு சொன்னல ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, why did you give my number to him, why did you give my number to him, why did you give ஏன் கொடுத்த, my number ஏன் நம்பரை, why did you give my number யார்கிட்ட அவன்கிட்ட, ஸோ to him, why did you give my number to him. ஓகேவா, என் ஃபோன் நம்பரை ஏன் அவன்கிட்ட கொடுத்த. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை, எனக்கு பொய் சொல்லணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை, இதான் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, I don't need to lie, I don't need to lie. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். I don't know anything about this, I don't know anything about this. ஸோ எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, I don't know anything about this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் பணத்தை தருவியா மாட்டியா, எவ்வளோ நல்லா கேட்டுட்ருக்கேன், என் பணத்தை தருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, will you give my money or not, will you give my money or not. அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா, அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். she only thinks about herself, she only thinks about herself. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என் தூரத்து சொந்தம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். he is my distant relative, he is my distant relative. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கொஞ்ச நேரம் யோசிக்க விடு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். let me think for a moment, let me think for a moment. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும், இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, what should I tell them now, what should I tell them now. இதில் என்ன இழுத்து விடாத, உங்கள் பிரச்சனைக்குள்ள என்ன இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். don't drag me into this, don't drag me into this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் அவளை அழ வைக்கிற, அவளை ஏன் சும்மா அழ வைக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். why are you making her cry, why are you making her cry. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவனை எப்பயாவது பார்த்துருக்கியா, நீ அவனை எப்பயாச்சும் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, have you ever seen him, have you ever seen him. பேயின்னு ஒன்று உண்மையாக இருக்கா, நம்ம சொல்லுவோம் பேயின்னு ஒன்று உண்மையாகவே இருக்கா, எல்லாரும் சொல்கிறாங்களே எனக்கு நம்பிக்கை இல்லை, உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, do ghosts really exist, do ghosts really exist. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இன்னும் அந்த நாள்லாம் ஞாபகம் இருக்குது, எனக்கு இன்னும் முன்னாடி நம்ம சின்ன வயசுல இருந்த நாள்லாம் ஞாபகம் இருக்குது, நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, I still remember those days, I still remember those days. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ ஏதோ ஒரு கடைக்கு ஜெராக்ஸ் இருக்க போறீங்கன்னு வச்சுப்போம், அங்கே போயிட்டு கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, how long does it take, how long does it take. எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்டை யாராவது மீட் பண்ணால் எப்போ கல்யாணம் பண்ண போகிற, அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ண போகிற, இல்லை வேறு யாருக்காவது மேரேஜ் ஆனால் உனக்கு நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, when will you get married, when will you get married. நீ எப்போ கல்யாணம் பண்ண சொல்லவே இல்லை, உனக்கு எப்போ கல்யாணம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, when did you get married, when did you get married. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, இப்போ எங்கேயோ வெளியில் போயிருக்கீங்க, ஒரு இடம் பிளேஸ் அழகாக இருக்குன்னா அங்கே வரவங்ககிட்ட என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, will you take a picture of me, will you take a picture of me, will you take என்ன எடுக்கிறீங்களா, என்ன எடுக்கிறீங்களா, a picture of me என்னோட ஃபோட்டோ, will you take a picture of me. இல்லை எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்கணும்னா, can you take a picture of me, can you take a picture of me. ஓகேவா. லாஸ்ட் சென்டென்ஸ், அங்கே என்ன நடந்ததுன்னு கரெக்டாக சொல்லு, நம்ம கேட்போம்ல வளராது, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, tell me exactly what happened, tell me exactly what happened. நாளைக்கு ஞாபகப்படுத்து, இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை போய் ஞாபகப்படுத்துறோம், இப்போ சொல்லாத நாளைக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். திருமணமாகி எவ்வளவு நாட்கள் ஆகிறது, இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, how long have you been married, how long have you been married. எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு போடு, எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி வந்தோடனே கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் வெரி ஹங்க்ரி சர்வ் த ரைஸ் குவிக்லி, ஐ எம் வெரி ஹங்க்ரி சர்வ் த ரைஸ் குவிக்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆஃபீஸ்லேருந்து எப்போ வீட்டுக்கு வருவேன், நம்ம இப்போ லேட் ஆனிச்சுன்னா எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, when will you come home from office, when will you come home from office. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது ஸோ லேட்டாக வருவேன்,
இப்போது கால் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, ஆஃபீஸில் ரொம்ப வேலை இருக்குது, அதனால் கொஞ்சம் இன்றைக்கி வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் அட் த ஆஃபீஸ், ஸோ ஐ வில் கம் ஹோம் லேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தலைவலிக்குது ஒரு காஃபி தரியா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது ஒரு காஃபி தரீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் அ ஹெட் ஏக், கேன் யூ கிவ் மீ அ காஃபி. ஐ ஹாவ் அ ஹெட் ஏக், கேன் யூ கிவ் மீ அ காஃபி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அங்கே தான் இருக்குது நல்லா பாரு. இப்போ ஏதாவது அங்கே இருக்குது எடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னாங்க, அங்கே தான் இருக்குது நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் மஸ்ட் பி தேர், லுக் ப்ராப்பர்லி. இட் மஸ்ட் பி தேர், அது அங்கே தான் இருக்கும், நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவோம், அது அங்கே தான் இருக்கும். இட் மஸ்ட் பி தேர், லுக் ப்ராப்பர்லி, நல்லா பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஆல் திஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மீ. ஆல் திஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மீ. இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அது என்னென்னா, திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. இது எல்லாமே என்னால் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சாப்பாடு போடு. அங்கேருந்து வந்தோடனே பசிக்குது, சாப்பாடு போடு, சாப்பாடு போடுன்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம், நிறைய பார்த்தோம். சர்வ் த ஃபுட், சர்வ் த ஃபுட். ஓகேவா, சாப்பாடு போடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது வெயிட்டாக இருக்குது. ஏதாவது தூக்கிட்டு வர சொன்னாங்கன்னா, தூக்கம்லனா இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தூக்கம்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் ஹெவி. சிம்பிள், இட் இஸ் ஹெவி. ஹெவினா வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் ஹெவி. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீக்கிரம் பண்ணு இல்லைனா லேட் ஆகிடும். இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம்னா சொல்லுவாங்க, சீக்கிரம் பண்ணு லேட் ஆக போகுது, சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, மேக் இட் ஃபாஸ்ட் அதர்வைஸ் யூ வில் பி லேட். மேக் இட் ஃபாஸ்ட் அதர்வைஸ் யூ வில் பி லேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் போகாதன்னு சொல்லியும் ஏன் போனேன். நாங்கள் போகாதன்னு சொன்னால நான் சொல்லியும் ஏன் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, why did you go even though I said no. why did you go even though I said no. நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ ஏதோ சொல்கிறாங்க, நம்ம வந்து இல்லை எனக்கு பிடிக்கல, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ வில் நாட் அக்ரி. ஐ வில் நாட் அக்ரி, நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ வில் நாட் அக்ரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது புளிக்குது. ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், இது ரொம்ப புளிக்குது அப்படின்னு சொல்லணும்ல, அதை எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் சாவர். இட் இஸ் சாவர். சாவர்னா புளிப்புன்னு அர்த்தம். ஓகேவா. இட் இஸ் சாவர், இது புளிக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன விஷயம். இப்போ யாரோ ஒன்று கூப்பிட்றாங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வாட் இஸ் த மேட்டர். வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னா சொல்லு என்ன விஷயம். வாட் இஸ் த மேட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் கவலையாக இருக்க. உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே, கவலையாக இருக்க மாதிரி இருக்க, ஏன் கவலையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஒய் ஆர் யூ லுக்கிங் ஸோ வரிட். ஒய் ஆர் யூ லுக்கிங் ஸோ வரிட், ஏன் பார்க்கறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்க. உன்னிட்ட யார் சொன்னா, அதை உன்னிடம் யார் சொன்னா. ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அதை உங்ககிட்ட யார் சொன்னா ஃபஸ்ட்டு அதை சொல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹூ செட் தட் டு யூ. ஹூ செட் தட் டு யூ. ஹூ செட் தட், யார் சொன்னா. டு யூனா உங்ககிட்ட. ஸோ ஹூ செட் தட் டு யூ. நீ என்ன சின்ன பிள்ளையா, நம்ம கேட்போம்ல, நீ என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஆர் யூ அ கிட். ஆர் யூ அ கிட். கிட்னா சின்ன பிள்ளைங்க. ஓகேவா. ஸோ ஆர் யூ அ கிட், நீ என்ன குழந்தையா, நீ என்ன சின்ன பிள்ளையா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னிடம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ. ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. ஹவு டு டெல் யூ அப்படின்னா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஐ டோன்ட் நோ வேர் ஹி இஸ். ஐ டோன்ட் நோ வேர் ஹி இஸ். வேர் ஹி இஸ் அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்னு. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் திருடன் மாதிரி இருக்கிறேனா, என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. Do I look like a thief? Do I look like a thief? Thief அப்படின்னா திருடன். ஓகேவா. ஸோ do I look like a thief அப்படின்னா திருடன் மாதிரி இருக்கனா. நெக்ஸ்ட் ஒன், இது நான் வேலை செய்யும் இடம். இப்போ யாரும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப யாராவது வந்தாங்கன்னா, இது நான் வேலை செய்கிற இடம், பொறுமையாக பேச அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், திஸ் இஸ் மை ஒர்க் பிளேஸ். திஸ் இஸ் மை ஒர்க் பிளேஸ், இது நான் வேலை செய்கிற இடம். ஒர்க் பிளேஸ் அப்படின்னா வேலை செய்கிற இடம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாம் எப்படியும் இதை வாங்கி ஆக வேண்டும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது, ஸோ நம்ம வாங்கிறதுக்கு போகிறோம், அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம எப்படியும் இதை வாங்கி தான் ஒன்று இப்போயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதனை எப்படி சொல்லலாம், we have to buy this anyway. we have to buy this anyway. anyway அப்படின்னா எப்படியும் வாங்கி தான் ஆகணும், இப்போயே வாங்கிடுவோம். we have to buy this anyway. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை பார்க்க வேண்டும். நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதனை எப்படி சொல்லலாம், I need to see him. I need to see him. நான் அவனை பார்க்கணும். I need to see him. So next one, இது உன்னுடைய தவறு அல்ல, இது உன்னோட தப்பு இல்லை, பயப்படாத, இது உன்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதனை எப்படி சொல்லலாம், இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், இது உன்னோட தப்பு இல்லை. ஃபால்ட் அப்படின்னா தவறு. ஸோ இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னா இது உன்னோட தப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிறபடி செய். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணி செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதனை எப்படி சொல்லலாம், ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ எம் கிவிங் யூ. ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ எம் கிவிங் யூ. ஸோ ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணு. ஐ எம் கிவிங், நான் உனக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
என்னால் முடிந்தவரை அவர்களிடம் பேசிவிட்டேன். நான் என்னால் முடிஞ்ச வரை அவங்கள்ட்ட பேசிட்டேன், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have talked to them as much as I could. I have talked to them as much as I could. I have talked to them அப்படின்னா நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன், என்னால் முடிஞ்ச வரை அப்படிங்கிறதுக்கு as much as I could. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய்? ஸோ நம்ம ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஏன் இவன் இப்படி சொல்கிறா, ஏன் இவ்வளோ வற்புறுத்தி சொல்கிறா, ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறா அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Why do you insist so much? Why do you insist so much? Insist அப்படின்னா வலியுறுத்தி சொல்கிறது. ஸோ why do you insist so much? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதே போல் என் வாழ்விலும் நான் அனுபவித்திருக்கிறேன். ஸோ இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ சொல்கிறாங்கன்னா இதே பிரச்சனையை நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I have experienced the same in my life too. I have experienced the same in my life too. I have experienced the same அப்படின்னு நானும் அனுபவிச்சிருக்கேன் அதையே. in my life too, என்னோட வாழ்க்கையிலையும் நான் அதையே அனுபவிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு நிமிடம் என்னுடன் வா. ஸோ இப்போ ஏதோ பேசிட்டு இருக்கோம், ஸோ தனியாக பேசணும், ஒரு நிமிஷம் என்னோட வாயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Come with me for a minute. Come with me for a minute. Come with me அப்படின்னா என்னோட வா, for a minute அப்படின்னா ஒரு நிமிஷம் என்னோட வா. நெக்ஸ்ட் ஒன், நான் என்னுடனே பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஏதோ தனியாக பேசிட்டு இருக்கோம், யாரோ வந்து யார்கிட்ட பேசியிருக்கோம்னா என் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் டாக்கிங் டு மை செல்ஃப். ஐ எம் டாக்கிங் டு மை செல்ஃப். மை செல்ஃப் அப்படின்னா என்னுடனே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கு. ஸோ இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி சொல்கிறாங்கன்னா போதுமானு கேட்டால் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அதை எப்படி சொல்லலாம்? சாப் some more onions. Chop some more onions. Chop அப்படின்னா நறுக்கிறது, வெட்டுறது. ஓகேவா? some more onions அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம். onions அப்படின்னா வெங்காயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்து. நீ உன்னோட வேலையை பாரு, எங்க வேலையில நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. சாதாரண எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒர்க். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒர்க். ஃபோக்கஸ் அப்படின்னா கவனம் செலுத்துறது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒர்க். உன்னோட வேலையில நீ கவனம் செலுத்து. ஓகேவா? அவனை அவனுடைய வேலையில் கவனம் செலுத்த சொல். அவன் வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கு வரும்போது நீ இங்கே இருக்க மாட்டாய் என்று நான் நினைத்தேன். நான் இங்கே வரப்ப நீங்க இருக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன், ஆனால் இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ தாட் யூ wouldn't be here when I come here. I thought you wouldn't be here when I come here. I thought அப்படின்னா நான் நினைச்சேன், என்ன நினைச்சேன்? You wouldn't be here, நீங்க இருக்க மாட்டேன்னு. எப்போ? when I come here, நான் இங்கே வரும்போது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் இங்கு வரவில்லையா, அவ இங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't she come here? Didn't she come here? அவ இங்க வரலையா. ஓகேவா? ஸோ இதுவே அவள் இங்கு வருவாளா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் எங்களிடம் காத்திருக்க வேண்டாம் என்று சொன்னாள். அவ எங்களை வெயிட் பண்ண வேணாம், நீங்க போங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She told us not to wait. She told us not to wait. She told us அப்படின்னா அவ எங்ககிட்ட சொன்னா. என்னது? not to wait. வெயிட் பண்ண வேணாம்னு அவ எங்ககிட்ட சொன்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாம் இது மாதிரியே பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். இப்போ ஏதோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம பண்ண வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதோ பேசி நம்ம இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேணாம், என்ன பண்ணணும்னு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எங்க எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் நாட் கீப் டாக்கிங் லைக் திஸ். லெட்ஸ் நாட் கீப் டாக்கிங் லைக் திஸ். கீப் டாக்கிங் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ லெட்ஸ் நாட் கீப் டாக்கிங் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்க வேணாம். லைக் திஸ், இது மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேணாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை கேட்கிறேன் என்று தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதை கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Don't get me wrong for asking this. Don't get me wrong for asking this. Don't get me wrong அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கு? for asking this. இதை கேட்கறதுக்கு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இதுவே நீங்க என்ன தப்பா எடுத்துப்பீங்களா அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எனக்கும் போக வேண்டும் என்று ஆசை, ஆனால் என்னால் முடியவில்லை. எனக்கும் போகணும்னு ஆசை, ஆனால் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I want to go to but I can't. I want to go to but I can't. I want to go to அப்படின்னா எனக்கும் போகணும்னு ஆசை, அந்த எனக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம டூ சேர்த்துருக்கோம், TW. ஓகேவா? ஸோ பட் ஐ காண்ட், ஆனால் என்னால் முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவர்கள் அனைவருடன் போக விரும்புகிறேன். நானும் அவங்க எல்லாரோடையும் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு கோ வித் தெம் ஆல். ஐ வாண்ட் டு கோ வித் தெம் ஆல். ஐ வாண்ட் டு கோ வித் தெம் அப்படின்னா எனக்கு அவங்க கூட போகணும்னு ஆசை. ஆல் அப்படின்னா அவங்க எல்லாரு கூடயும், எனக்கு அவங்க எல்லாரு கூடயும் போகணும்னு ஆசை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் விடமாட்டேங்கிறார்கள். நான் அமைதியாக இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்க விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு பி காம் தே won't let me to be calm. ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு பி காம் தே won't let me to be calm. ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு பி காம், நான் அமைதியாக இருக்கணும்னு நினைச்சாலும்
they won't let me to be calm. அவங்க என்ன அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் என்னை பற்றி ஏதோ தவறாக நினைக்கிறார்கள். அவங்க என்னை பற்றி ஏதோ தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. they are thinking something wrong about me. they are thinking something wrong about me. they are thinking அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏதோ தவறா, something wrong என்னை பற்றி, about me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால் தான் அவர்கள் என்னுடன் சரியாக பேசுவதில்லை. அதனால தான் அவங்க என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? that's why they are not talking to me properly. that's why they are not talking to me properly. that's why அதனால தான் they are not talking to me என்கிட்ட பேச மாட்டாங்க. properly அப்படின்னா ஒழுங்கா, சரியா பேச மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்று செல்வது சாத்தியமா. இன்னைக்கு போகிறது நடக்கிற விஷயமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? இன்னைக்கு அங்கே போக முடியுமா, இன்னைக்கு போகிறது நடக்கிற விஷயமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? இஸ் இட் பாசிபிள் டு கோ டுடே. இஸ் இட் பாசிபிள் டு கோ டுடே. இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா முடியுமா, நடக்கிற விஷயமா, சாத்தியமா. எது? டு கோ டுடே, இன்னைக்கு போகிறது நடக்கிற விஷயமா. இஸ் இட் பாசிபிள் டு கோ டுடே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போதெல்லாம் நிறைய செலவு செய்கிறேன். நான் இப்போலாம் நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I've been spending a lot lately. I've been spending a lot lately. நான் இப்போலாம் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன். I've been spending, நான் நல்லா செலவு பண்ணிட்டு இருக்கேன். a lot, நிறைய. lately அப்படின்னா இப்போலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாம் நடந்தால் நன்றாக இருக்கும். இது எல்லாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? It would be nice if all this happened. It would be nice if all this happened. It would be nice அப்படின்னா நல்லா இருக்கும். என்னது? if all this happened, இது எல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை பைத்தியம் மாதிரி நம்பினேன். நான் அவனை பைத்தியம் மாதிரி நம்பினேன். அவன் சொன்னதெல்லாம் நான் லூஸ் மாதிரி நம்பினேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரஸ்டட் him like a mad. ஐ ட்ரஸ்டட் him like a mad. ஐ ட்ரஸ்டட் him அப்படின்னா நான் அவனை நம்பினேன். like a mad அப்படின்னா பைத்தியம் மாதிரி, லூஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு ஏதாச்சும் சூடாக சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங் ஹாட். ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங் ஹாட். ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங் அப்படின்னா எனக்கு ஏதோ சாப்பிடணும் போல இருக்கு. ஹாட் அப்படின்னா சூடா, எனக்கு ஏதோ சூடாக சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ இதுவே எனக்கு உரைப்பாக சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு காரமாக சாப்பிடணும் போல இருக்கு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய விடுமுறை எப்போது ஆரம்பிக்கிறது. உனக்கு லீவு எப்பயிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? when will your holidays start. when will your holidays start. when will your holidays start அப்படின்னா உன்னோட லீவ்லாம் எப்போ ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய விடுப்பு எப்போதிலிருந்து ஆரம்பிக்கிறது. உன்னோட லீவ்லாம் எப்பயிலிருந்து ஆரம்பிக்குது, ஹாலிடே எப்பயிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? since when your holiday starts. since when your holidays start. since when அப்படின்னா எப்பயிலிருந்து your holiday start அப்படின்னா உன்னோட விடுமுறை ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, ஏன் நம்ம அங்கே போகலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. இட் வில் பி கிரேட் ஃபன். இட் வில் பி கிரேட் ஃபன் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இட் வில் பி கிரேட் ஃபன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் வருகிறார்கள் என்று எனக்கு இப்போது தான் தெரிந்தது. அவங்க வராங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அவங்க இன்னைக்கு வராங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் தே ஆர் கமிங் டுடே. ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் தே ஆர் கமிங் டுடே. ஐ ஜஸ்ட் காட் டு நோ அப்படின்னா எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஐ ஜஸ்ட் காட் டு நோ அப்படின்னா எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. தட் தே ஆர் கமிங் டுடே, அவங்க இன்னைக்கு வராங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கும் இப்போது தான் தெரிய வந்தது. பக்கத்தில் யாராச்சும் எனக்கும் இப்போ தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆல்சோ கேம் டு நோ ஜஸ்ட் நவ். ஐ ஆல்சோ கேம் டு நோ ஜஸ்ட் நவ். ஐ ஆல்சோ கேம் டு நோ அப்படின்னா எனக்கும் தெரிய வந்தது. ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ தான், எனக்கும் இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு இங்கு யாரையும் தெரியாது. அவனுக்கு இங்கே யாரையும் தெரியாது. அவன் இங்கே இருக்கிற எல்லாருமே அவனுக்கு புதுசு தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஹி டசன்ட் நோ எனி ஒன் ஹியர். ஹி டசன்ட் நோ anyone here. அவனுக்கு இங்கே யாரையும் தெரியாது. ஸோ இதுவே அவனுக்கு இங்கே எல்லாரையும் தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் எந்த தவறும் இல்லை. இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? there is nothing wrong in this. there is nothing wrong in this. there is nothing wrong அப்படின்னா எந்த தப்பும் இல்லை இதில், in this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தயக்கம் இல்லாமல் நீ என்னிடம் கேட்கலாம். எந்த தயக்கமும் இல்லாமல் நீ என்கிட்ட கேட்கலாம். நீ எப்போ வேணா எந்த தயக்கமும் இல்லாமல் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You can ask me without hesitation. You can ask me without hesitation. Hesitation அப்படின்னா தயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ you can ask me without hesitation அப்படின்னா தயக்கம் இல்லாமல் நீ என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நாள் வேண்டுமோ அவன் இங்கு தங்கலாம். அவனுக்கு எவ்வளோ நாள் இங்கே தங்கணும்னு விரும்புகிறானோ அவன் இங்கே தங்கலாம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He can stay here however long he wants. He can stay here
however long he wants. He can stay here அப்படின்னா அவன் இங்கே தங்கலாம், எவ்வளோ நாள் வேணுமானாலும். however long he wants, அவனுக்கு எவ்வளோ நாள் இங்கே தங்கணும்னு விருப்பமோ தங்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே அவன் இங்கு தங்க போகிறான், அவன் இங்கே தான் தங்க போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.